தங்கம் வாங்குவதை நாடுகள் குறைத்தாலும் டாலரின் மதிப்பு குறைந்தாலும் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர் நாகப்பன் தெரிவித்துள்ளார். இந்த நாடுகள் வாங்குறத குறைச்சாலோ அல்லது வாங்குறத நிறுத்தினா கூட தங்கத்தினுடைய விலை மட்டுப்படும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு குறைந்தால் அது தங்கத்தினுடைய விலை சர்வதேச அளவில் குறையணும். இந்த நாடுகள் வாங்குறது குறைக்கும் பொழுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு ரூபாய்க்கு நிகராக குறைய வேண்டும். இது நடந்தாலும் இங்கு தங்கத்தினுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. டியூட்டி எதுக்கு மேலே அவங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ரொம்ப குறைக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு அத்தியாவசிய பொருளாக அரசாங்கம் பார்க்கலன்னு தான் எனக்கு தெரியுது. நான் புரிந்து கொள்வது அப்படித்தான் தெரியும். ஆபரண தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத வகையில் சவரனுக்கு 63,000 ரூபாயை கடந்துள்ளது. இதற்கு வர்த்தக போரே காரணம் என்று கூறும் வியாபாரிகள் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக கடுமையாக உயர்ந்து வருகிறது. நேற்று சவரனுக்கு 760 ரூபாய் அதிகரித்து 63,240 ரூபாயாக உயர்ந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டில் 6,240 ரூபாயும் 2024ஆம் ஆண்டில் 9,600 ரூபாயும் அதிகரித்தது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அவரது வர்த்தக போர் நடவடிக்கைகளால் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த ஆண்டில் 36 நாட்களில் மட்டும் 6,040 ரூபாய் உயர்ந்துள்ளது. குறிப்பாக ட்ரம்ப் பதவியேற்ற ஜனவரி 20ஆம் தேதி 59,600 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கம் விலை படிப்படியாக உயர்ந்து தற்பொழுது 63,240 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதாவது 16 நாட்களில் 3,640 ரூபாய் உயர்ந்துள்ளது. தொடர்ந்து விலை உயர்வதால் பொதுமக்கள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். பொண்ணெல்லாம் வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாக படுவாங்க. வசதி வாய்ப்பு கம்மியாக தானே, விலைவாசியும் கூட போயிட்டு இருக்கு. ஆனால் வாங்க முடியாது உள்ள ரேட்டுக்குலாம். என்னோட மேரேஜ்க்கு 22 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பவுன் விலை 3,000 தான் இருந்துச்சு. ஜஸ்ட் 22 வருஷம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா 70,000 இல்லாமல் வரவே முடியாது போல். இந்த மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ 3 கிராமுக்கு பழசு கொண்டு வந்து போட்டிருக்கோம். இப்போ புதுசு எடுத்தோம்னா 2 கிராம் தான் எடுக்க முடியுது. அதனால் விலை அதிகமாக தான் இருக்குது. கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. புவர் ஃபேமிலியெல்லாம் கண்டிப்பாக எடுக்க முடியாது. எடுக்கிறத காட்டிலும் அவங்க நினைக்க கூட முடியாது. இன்னும் அடுத்ததுலலாம் இன்னும் ஏறிட்டே தான் போகுது. ரொம்ப கஷ்டம். வர்த்தக போர் காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளதால் விலை உயர்வதாக பொருளாதார நிபுணர்கள் மற்றும் நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலான முதலீட்டாளர்களாகட்டும் அல்லது நுகர்வோராகட்டும் இவங்க எல்லாமே பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் தான் உலக சந்தையில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதனால் தொடர்ந்து தங்கம் விலை உயரும். இன்னும் பார்க்க போனால் தங்கம் விலை இது இன்னும் உயரவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் பெரிய அளவில் உயர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முன்பெல்லாம் தங்கம் என்பது நீண்ட கால முதலீடுக்கு உகந்தது அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பாக இருந்தது. இனி வரும் காலங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், குறுகிய கால முதலீடுகளுக்கும் தங்கம் நல்ல ஒரு லாபத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் மக்கள் மத்தியிலும் அல்லது முதலீட்டாளர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது. 22 ரஷ்யா யுக்ரைனுக்குள்ளே போன பிறகு அமெரிக்கா அவங்க மேலே ஃபைனான்ஷியல் சாங்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதிலிருந்தே விலை ஏற ஆரம்பிக்குது. என்ன காரணம்னா அமெரிக்கா ரஷ்யாவும் சைனாவும் நிறைய கோல்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் சென்ட்ரல் பேங்க் வாங்குறது போக சாதாரண மக்கள் சைனாவில் அங்கே ரியல் எஸ்டேட்டு படுத்துட்டதுனால அவங்களும் இது மாதிரி ஆர்னமெண்ட்ஸும் கோல்டுலையும் டெபாசிட் பண்ணுற ஒரு ட்ரெண்ட் எமர்ஜாக இருக்குது. ரஷ்யா, சைனா, இந்தியா இல்லாமல் மற்ற எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமிஸ், யூரோப் சென்ட்ரல் பேங்க்ஸ் இவங்கெல்லாம் கூட கோல்டை விரும்புகிறாங்க. ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். அது ஆகிற வரைக்கும் இது தொடரும். இந்த ஆண்டுக்குள் 1 கிராம் தங்கத்தின் விலை 10,000 ரூபாயாக அதிகரிக்கும் என்றும் தங்க நகை வியாபாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சென்னையில் இருந்து தமிழரசி மற்றும் திருச்சியில் இருந்து ஹரிகிருஷ்ணன்.